வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லோரா கேவ்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லோரா கேவ்ஸ்க்கு நாங்கள் போயிருந்தோம். இந்த ரைனி சீசன் செப்டம்பர் டு அக்டோபரில் நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ். அதுவும் இல்லாமல் நம்ம பார்த்து ரசிக்கிற ரொம்ப நேச்சர் லவர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்பவே பிடிக்கும். நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் போகிற வழியுமே அவ்வளோ நல்லா இருந்தது. நம்ம அந்த நேச்சரை ரசிச்சுட்டே போகும்போது, அதுவும் மழை டைமில் நம்ம நேச்சரை ரசிக்க நம்ம ட்ரெயின்லலாம் போகும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த வைப் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. அது சொல்ல முடியாத ஒரு வைப்புங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஊட்டியில் பூக்களை ரசிப்போம், கொடைக்கானலில் ஒரு மவுண்டெயின்ஸ் இருக்கும், குழுன்னு இருக்கும். இது ரெண்டையுமே சேர்த்து ஒரே இடத்துல பார்க்கணுன்னா நம்ம எல்லோரா கேவ்ஸில் தான் பார்க்கலாம். அது ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. உள்ள ஆர்கிடெக்சர் மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. இந்த எல்லோரா கேவ்ஸில் 3 இந்துவிசமாக இருக்கட்டும், புத்திசமாக இருக்கட்டும், ஜெயினிசம், இந்த 3 ரிலீஜனோட இம்பார்ட்டண்ட் பிளேஸ் இந்த எல்லோரா கேவ்ஸில் தாங்க இருக்குது. நமக்கு தெரியாது, கைலாசா டெம்பிள் இந்த எல்லோரா கேவில் தான் இருக்குது. அதுவும் மெயினாக கேவ் நம்பர் 16. இந்த கேவில் இந்த எல்லோரா கேவ் நம்ம போகிறது நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனால் நம்ம வேறு இடத்துக்கு நம்ம வந்துடுவோம். ஆனால் அந்த இடம் நமக்கு ரொம்ப பிடிச்சி இன்ட்ரெஸ்டிங்காக ஆயிடுச்சுன்னா அது நமக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதுவும் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த எல்லோரா கேவ்ஸ் கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு ஏலக்காய் டீ குடித்தோம். அங்கே அந்த நேச்சராக இருக்கட்டும், லைட்டாக மழை துளிக்க, நல்லா குளுன்னு கிளைமேட்டு, அதுவும் ஏலக்காய் சாய் சூப்பருங்க, அடிப்பொலின்னு சொல்லலாம். அந்த வைப் யாருக்கெல்லாம் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த வைபாக இருக்கட்டும், அந்த ஃபீலிங் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம படித்ததை விட இங்கே நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே டிக்கெட் ப்ரைஸில் ரொம்ப அஃபோர்டபுள் தாங்க. நம்ம இந்தியன்ஸ்க்கு அடல்ட்ஸ்க்கு 40 ருபீஸ் தான். இதுதான் அதோட டிக்கெட் கவுண்டர். 40 ருபீஸ் தான் ஒரு ஆளுக்கு. அதுக்கப்புறம் 15 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு டோட்டலி ஃப்ரீ. ஃபாரினர்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு 600 ருபீஸ் தான். அப்புறம் இங்கே எல்லாமே சூப்பராக இருந்தது. அவுரங்காபாத்லேருந்து நம்ம ஒரு ஆக்டோவோ டாக்ஸியோ பிடிச்சா நம்ம டைரெக்டாக எல்லோரா கேவ்ஸ் கொண்டு விட்டுருவாங்க. ஜஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அதுவும் 40 to 50 மினிட்ஸில் நம்ம எல்லோரா கேவ்ஸ்க்கு சேர்ந்துடலாம். மும்பையிலேருந்து அவுரங்காபாத் வரணுன்னா 340 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நம்ம பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ வரலாம். இந்த ட்ரெயின் நிறைய ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் அதோட லொக்கேஷன் பிளான். இந்த எல்லோரா கேவ்ஸ் 34 கேவ்ஸ் உள்ள இருக்குது. ஆக்சுவலி 100 கேவ்ஸ் இருக்குது. அது நீ சஸ்பென்ஸாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் 34 கேவ்ஸ் மைண்ட் ப்ளோவிங் சூப்பராக இருந்தது. அது ஒன்றுமே அவங்க செதுக்கி வச்சுருக்கிறது, இப்படியெல்லாமா செதுக்குவாங்க, இப்படியெல்லாமா இருக்கும் அப்படின்னு சொல்லி மைண்ட் ப்ளோவிங்காக இருந்ததுங்க. அந்த பேர்ட்ஸ் எல்லாம் ஒன்றா பறக்கும்போது, குருவிகள் எல்லாம் நல்லா கீச்சு பேர்ட்ஸ் எல்லாம் பறக்கிறது, அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. முன்னாடி கார்டன் செட்டப் பண்ணியிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஒரு மலைக்குள்ளே 100 குகை இருக்கா அப்படிங்கிறது நம்பவே முடியல. ஆனால் உள்ளே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இங்கே ஈஸியாக ட்ராவல் பண்ணி நம்ம நல்ல ஒரு பர்ஃபெக்ட் லொக்கேஷன் ஸ்பாட்னா இதுதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இதுதான் அதோட என்ட்ரன்ஸ் ஸ்பாட். இதுக்குள்ளே நமக்கு வெஹிக்கிள்ஸ், நம்ம இங்கேருந்து கொஞ்சம் உள்ளே நடந்து போகணும். வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா நடந்து போகிறக்கு, அதாவது வெஹிக்கிள்ஸ் அவைலபிளாக இருக்குது. பெரியவங்களும் இதில் போய்க்கலாம். இதில் இம்பார்ட்டண்ட் என்னென்னா நீங்கள் இதில் ஆன்லைனில் கேஷ் கொண்டு போவேன்னா கையிலே கேஷ் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டிக்கெட்டாக இருக்கட்டும், நம்ம வெஹிக்கிளாக இருக்கட்டும், உள்ளே நம்ம என்ன வாங்கணுமோ ஸ்நாக்ஸ் எல்லாம் அங்கே அவைலபிளாக தான் இருக்குது. அதுவும் நமக்கு நம்ம சவுத் இண்டியன்ஸ்க்கும் பிடிச்ச ஸ்நாக்ஸும் உள்ளே இருக்குது. நமக்கு வெஹிக்கிள் கம்யூனிட்டிஸ் நிறைய பேர் இருக்குது. சில்ட்ரனாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இருக்குது. அவங்களுக்கும் ப்ரைஸ் ரேஞ்ச் 40 ருபீஸ் தான் ஒரு ஆளுக்கு. ஏசி அண்ட் நான் ஏசி பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது உள்ளேயே. அப்புறம் இந்தியன் ஃப்ளாகை பார்த்தோங்க. இந்த இந்தியன் ஃப்ளாக் நம்ம காற்றுல பார்க்கும்போதும் ஒரு பேட்ரியோட்டிசம் அப்படின்னு வரும்ல, அது நம்ம ஸ்கூலில் வரும். அதுவும் நம்ம இங்கே பார்க்கும்போதும் நம்ம அந்த ஃப்ளாக் அப்படியே பறக்கும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கெத்தாக இருந்ததுங்க.
நமக்கு ஒரு பேட்ரியாட்டிசம் ஃபீல் அது பார்த்தா நமக்கு வரும் இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபீல் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீல். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு நிறைய பேரை நாங்கள் மீட் பண்ணோம், நிறைய பேரை நாங்கள் பார்த்தோம், நிறைய பேர் ஃப்ரெண்ட் ஆனாங்க. உள்ள நம்ம ஃபாரினர்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்தோங்க. ஃபாரினர்ஸும் ஃப்ரெண்ட் ஆனாங்க நமக்கு. நம்ம கூட நாங்கள் பேசிக்கிட்டே நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது நிறைய ஃபாரினர்ஸை நாங்கள் மீட் பண்ணோம். அப்புறம் நாங்கள் பேசிக்கிட்டே உள்ளே போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் உள்ள கேவ்ஸில் பார்த்திங்கன்னா அந்த யானையெல்லாம் இன்னமும் ரியலாக நிற்கிற மாதிரியே இருந்தது. அதுவும் நாங்கள் அந்த டூனெல்லாம் ஹக் பண்ணும்போது நமக்கு ஹக்கே பண்ண முடியல, அவ்வளோ பெருசாக இருந்தது. ரொம்ப ரியலாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த அந்த லெவல் ஆஃப் ஆர்கிடெக்டிங் வந்துட்டு இந்த டைமில் இருக்கா அப்படின்னா அது நமக்கு சொல்லுது, அது ஆன்சர்லெஸ் கொஷின் தான். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்த வீடியோவை நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். பாய்.